நிறைய ஜும்மா பள்ளிவாசலுக்கு போய் பார்க்கலாம். எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் விதி விலக்கல்ல சொல்ற மாதிரி கீழுக்கு ஹுத்துபா போனா மேல் மாடியில ஒரு டீம் ஒன்று இருக்கும். அது பள்ளிவாசல்ல அது விட்டமாய், அதாவது எவ்வளவுதான் பள்ளிவாசல் நிர்வாகம் அதை கொன்று பண்ண போனாலும் அவங்களால இயலாம இருக்குது. என்ன நடக்குது? இன்னைக்கு ஒவ்வொரு வகுப்பு தோழர்களும் அந்த வெள்ளிக்கிழமை ஒன்றா சேர்ந்துடுறாங்க. எந்த அளவுக்கு கேட்டால் சின்ன பிள்ளையிலிருந்து இன்னைக்கு பெரியவர்கள் வரை டீமா சேர்றாங்க. இங்க பயான் போயிட்டு இருக்கும், ஹுத்துபா போயிட்டு இருக்கும். இஸ்லாம் சொல்லுது, ஹுத்துபாவுடைய நேரத்திலே அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் பக்கத்தில் இருப்பதை பார்த்து நீ வாய் மூடு என்று சொன்னால் கூட அந்த ஜும்மாவுடைய முழுமையானது நம்ம பாத்திலா போயிடும், முழுமையான நன்மை நமக்கு இல்லாம போயிடும். இப்படி மார்க்கம் சொல்லி இருக்க இன்றைக்கு பெற்றோர்கள் கீழே இருந்துருவாங்க. தன்னுடைய பிள்ளைகளை நாம் கையோடு அழைத்து வந்து இந்த இடத்திலே பக்கத்திலே வைத்து இந்த ஹுத்துபாவை நாம் கேட்கின்ற போது அந்த பிள்ளை அதை பழகும். நான் ஹுத்துபாவுக்கு போனா இப்படித்தான் இருக்கணும், நாம் பேசக்கூடாது, மார்க்கம் இதை சொல்லுகின்றது. ஆனால் சிலர் பிள்ளை எத்தனை மணிக்கு வருது, ஹுத்துபாவுக்கு போகுதா இல்லையா, போய் என்ன செய்யுது, விளையாடுது, இதனால அந்த மற்றவருடைய தொழுகைகளும் ஜும்மாக்களும் வீணாகுது என்ற சிந்தனை இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். எனது பிள்ளையை நான் எப்படி பழக்கிறேன், எனது பிள்ளைய வளர்ப்பு எப்படி இருக்கின்றது, எதிர்காலத்தில் அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு சில பேரை பார்க்கிறோம், அவர்கள் சின்ன வயசுல எப்படி ஜும்மாவுக்கு போயிட்டு ஒருத்தர தோளுக்கு மேல ஜம்ப் பண்ணி விளையாடினாங்களோ இப்ப 20 வயசாகியும் 25 வயசாகியும் அதே நிலைதான் சில பேரை பார்க்கிறோம். என்ன நடக்குது? கூடிக்கிட்டு ஜும்மா போகுது, கூட்டம் கூட்டமா பேசி கொண்டிருக்கிறாங்க. இது பெரும்பான்மையான பள்ளிவாசல்ல நம்ம பார்த்திருக்கிறோம். எந்த பள்ளிவாசல போனாலும் மேலுக்குன்னு சொல்லி ஒரு பகுதியை அப்படியே விட்டாச்சு. யாருக்கு? வாங்க விளையாடுங்க, பேசுங்க, எல்லாம் முடிஞ்சா எழுமிட்டு போய்க்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும்.